வெளிநாடுகளில் குடியேறிய குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்திய பாஸ்போர்ட்டை திரும்ப ஒப்படைக்கும் எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் இருமடங்காக உயர்ந்துள்ளது. கடந்த 2022இல் குஜராத்தைச் சேர்ந்த 241 பேர் இந்திய கடவுச்சீட்டை திரும்ப ஒப்படைத்திருந்தனர். கடந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை இருமடங்காக உயர்ந்து 485ஆக அதிகரித்தது. ஆனால் இந்த ஆண்டு மே மாதம் வரையிலான காலகட்டத்திலேயே பாஸ்போர்ட்டை ஒப்படைத்தவர்களின் எண்ணிக்கை 244ஆக உள்ளது. பாஸ்போர்ட்டை ஒப்படைத்தவர்களில் பெரும்பாலானோர் 30 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதும் அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் குடியேறியவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் வெளிநாடுகளில் குடியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தரவுகளின்படி 2014 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் இந்திய குடியுரிமையை துறந்தவர்களின் எண்ணிக்கையில் குஜராத் மாநிலம் 3வது இடத்தில் உள்ளது. 60,414 பேர் குடியுரிமையை துறந்து டெல்லி முதலிடத்திலும் 28,117 பேருடன் பஞ்சாப் 2வது இடத்திலும் உள்ளன. குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் குடியுரிமையை துறப்பது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிப்பதற்கு உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் இளைஞர்கள் படிப்பை முடித்து அங்கேயே பணியமர்ந்து அந்நாட்டின் குடியுரிமை பெற்றுவிடுவது முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஆடம்பர வாழ்க்கைக்காக தொழிலதிபர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதும் காரணமாக கூறப்படுகிறது. போதிய மரங்களுடன் பசுமை இல்லாததும் சாலைகள் மோசமாக உள்ளதும் கூட குஜராத் மாநிலத்தவர்கள் வெளிநாடுகளில் வாழ விரும்புவதற்கு காரணமாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.